முடவன் முழுக்கு திருவிழா காஞ்சிபுரம் பாலாற்றங்கரையில் மணலிங்கம் வடிவமைத்து ஆயிரக்கணக்கானோர் சிறப்பு வழிபாடு. கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் மணலிங்கம் அமைத்து வழிபாடு. காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்று கரையில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் தேதி விமரிசையாக கொண்டாடப்படும் முடவன் முழுக்கு திருவிழா இந்த ஆண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழா காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி கிராம மக்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். புராணங்களின்படி ராமேஸ்வரத்தில் வசித்த முடவன் ஒருவன் காவிரியில் துலாஸ்தானம் செய்ய ஆசைப்பட்ட போது சிவபெருமானும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் அவனுக்கு காட்சியளித்த நாள் கார்த்திகை முதல் தேதி. இந்த நிகழ்வின் நினைவாகவே முடவன் முழுக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்நாள் புண்ணிய நதிகளில் நீராடினால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். திருவிழாவையொட்டி இந்த ஆண்டு காலை முதலே காஞ்சிபுரம் பாலாற்றில் பொதுமக்கள் குவிய துவங்கினர். குடும்பத்துடன் வந்திருந்த மக்கள் ஆற்றில் இருந்த தண்ணீரை கடந்து புனித நீராடினர். அதன் பிறகு ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்களுடன் பொதுமக்களும் பக்தி உணர்வுடன் மணலில் லிங்கங்களை வடிவமைத்தனர். லிங்கங்களுக்கு அருகில் பூஜை பொருட்களை வைத்து மலர்கள் சூட்டி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். வழிபாடுகள் முடிந்த பிறகு நேற்றிக்கடன் வைத்திருந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப மற்ற பொதுமக்களுக்கு தாலி மற்றும் துணிகள் ஆகியவற்றை வழங்கினர். மேலும் பொதுமக்கள் புனிதமாக கருதப்படும் இந்த பாலாற்று தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். முடவன் முழுக்கு திருவிழாவானது பக்தி, பாரம்பரியம் மற்றும் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பாக நடைபெற்றது. புண்ணியம் கண்டிருந்ததான் இதெல்லாம் அதாவது தேடி அழைத்தாலும் கிடைக்காத நான் நாடி வந்திருக்கிறேன்னு அரிய சிவன் இங்க வந்திருக்கிறாங்க. பிரசாதமும் உங்களை தேடி வரும். தயவு செய்து ஆங்காங்கே இருக்கின்ற இடத்தில் இருந்து இவ்விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.